கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய சமாதானம், அவர் தருகின்ற எல்லையில்லாத மகிழ்ச்சி, அவருடைய பரிசுத்தம் நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் காணப்படுவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு குருடனும் இறைவனும் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். குருடன்கள் வந்து ஒரு ஒரு நிறைய குருடர்கள் ஒரு அறையில், அதாவது ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அப்போது டெய்லி அவங்க கேட்குறது என்னென்னா, அந்த பக்கம் ஒரு யானை போகுது. அந்த யானை போகும்போது ஜனங்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. எப்படின்னா சந்தோஷமாக அவங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க அந்த சத்தம் மட்டும் இவங்களால் கேட்க முடியுது. இவங்களால் வந்து அதை கண்ணால் பார்க்க முடியல, ஏன்னா இவங்க குருடங்க இல்லையா. அப்போது ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கிறாங்க, இந்த பக்கம் என்ன போகுது அப்படின்னு கேட்கும்போது யானை போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏன் எல்லாத்துக்கும் இவ்வளோ சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த யானையை நாங்கள் தொட்டு பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசைப்படுறாங்க. குருடங்க ஆசையை யார் நிறைவேற்றுவா? அன்றைக்குன்னு சொல்லிட்டு அந்த தங்கி இருக்கிற இடத்துக்கு ஒரு அதிகாரி வர்றாரு. அப்போ வந்து அவர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நல்ல முறையில் கிடைக்குதா, உங்களுக்கு வந்து ஒன்றும் எதனாலும் குறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு வேறு ஏதாவது விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் யானையை பார்க்கணும். அப்போ இவர் சொல்கிறாரு, யானையை பார்க்கணுமா அப்படின்றாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமையா டெய்லி இந்த பக்கம் போகுது, ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, சாயந்தர நேரத்தில் காலையில் நேரத்தில் எப்போனாலும் இந்த பக்கம் போகும்போது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அது வந்து நாங்கள் வந்து அதை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அதிகாரி இல்லையா, கலெக்டர், அதனால் அவர் சொன்னால் செய்வாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோயில் பூசாரியை கூப்பிட்டு அந்த யானை பாகனை கூப்பிட்டு இப்போ அந்த 4 பேரையும் கூட்டிகிட்டு போய் அந்த யானையை தொட்டு பார்க்குறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க அந்த குருடங்கள் எல்லாம் 4 பேரை கூட்டி கொண்டுட்டு போய் தொட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யானை பெருசாக நிற்கிதில்ல, இவங்களை கொண்டுட்டு போய் 4 பேரை ஒவ்வொரு இடத்துல நிறுத்துகிறாங்க. ஒருத்தனை துதிக்கை முன்னத்தில் நிறுத்துகிறாங்க, ஒருத்தனை இந்த பக்கம் நிறுத்துகிறாங்க, ஒருத்தனை அந்த பக்கம். அப்போது 4 பேர் 4 பக்கம் நிற்கிறாங்களா. ஒருத்தன் என்ன பண்ணுறான், தொட்டு பார்த்துட்டு, என்ன இது உலக்கம் மாதிரி இருக்குது, அந்த தும்பிக்கையை தொட்டுட்டு, அது உருளையாக சின்னதாக இருக்கும்ல அந்த முன்னாடி வர்றது, அது தொட்டு பார்த்துட்டு உலக்க போல் இருக்கே அப்படின்னு சொல்கிறான் கண்ணை மூடிக்கிட்டு. இன்னொருத்தன் வந்து காலை தடவி பார்க்குறான். அவன் சொல்கிறான், இல்லைப்பா தூண் போல் இருக்குப்பா, பெரிய தூண் மாதிரி இருக்குது அப்படின்றான். ஒருத்தன் பின்னாடி இருந்தவன் அந்த கயரை வாழை தொட்டு பார்த்துட்டு அவன் சொல்கிறான், நீங்கள் 2 பேர் சொல்கிறதுமெல்லாம் கிடையாது, அது கயறு போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பக்கம் இருக்கிற ஒரு குருடை என்ன பண்ணுறான், அந்த அந்த வயிறை தடவி பார்த்துட்டு, ஏய் இதில் ஒன்றுமே இல்லைப்பா, கயிறு கிடையாது, உலக்க கிடையாது, தூண் கிடையாது, சுவர் மாதிரி இருக்குப்பா, வேற ஒன்றுமே இல்லைப்பான்றான். பிரியமானவர்களே, இப்படித்தான் ஆண்டவரனுடைய வல்லமையை ஜனங்கள் ருசித்து பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரே யானை தான், ஆனால் அவர்களுக்கு கண் இல்லை. ஆனால் அவர்கள் உணர்ந்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், எதை தொட்டார்களோ அதை வைத்து, எந்த பாகத்தை தொட்டார்களோ அதை வைத்து அந்த யானையினுடைய உருவத்தை அளவிடுகிறார்கள். அந்த யானையினுடைய அது என்னன்றதை அவங்க மனசுக்குள்ளே வந்ததை சொல்கிறாங்க. இதுபோல் தான் இறைவன் எங்கும் பறந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, வானத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன், பூமியில் என் கால் இருக்குது. நல்லா கேளுங்க, அவர் ராஜாதி ராஜா, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவாதி தேவன், கடவுள், இறைவன், படைத்தவர், சிருஷ்டிகர்த்தா, பரம்பொருள், நித்யானந்தர். அவர் சொல்றாரு, நான் வானத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்கேன், என் காலு பூமியில் இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய தேவன், இந்த உலகத்தையே ஆளுகின்ற, அகிலத்தை ஆளுகின்ற அந்த ஆண்டவர் அவர் சொல்றார், நான் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயம் கட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் ஒரு இடத்துல வந்து உட்காருவேனா, என்ன ஒரு அறைக்குள்ளே உங்களால் பூட்டி வைக்க முடியுமா? நான் அசையாமல் ஒரு மரக்கட்டைக்குள்ளேயோ ஒரு கல்லுக்குள்ளேயோ இல்லை வேற ஒரு இடத்துலையோ நான் உட்கார்ந்துருப்பேனா? நான் தானே உன்னை சிருஷ்டித்தேன், நீ எப்படி என்ன சிருஷ்டிப்ப? உன்னை உன் தாயின் கருவுக்குள்
உருவாகுவதற்கு முன்பே உன்னுடைய நரம்புகளையும் எலும்புகளையும் உருவாக்கினது, உன் கண், மூளைப்பகுதி, சதை எல்லாவற்றையும் உருவாக்கினது நான் அல்லவா? என்னை நீ எப்படி ஒரு மனிதன் நீ உண்டாக்க முடியும்? நீ உருவாக்கி வைத்த உருவமெல்லாம் இறைவனாகி விடுமா? நான் கடவுளாகி விடுவேனா? என்னை கொண்டுட்டு போய் எப்படி ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி வைப்ப, ஒரு அறைக்குள்ளே அடைச்சி வைப்ப? நான் பேசுகிற தெய்வம், நான் பேசாத சிலை அல்ல. நீங்கள் ஒரு கட்டையை கையில் எடுக்கிறீங்க, அந்த கட்டையில் நல்ல விறகு இருக்கிறீங்க, அந்த கட்டையில் வீடு கட்டுறீங்க, அந்த கட்டையில் உங்களுக்கு தேவையான பொருள்கள்லாம் பண்ணிக்கிறீங்க. மீதி கொஞ்சம் கட்டை மிஞ்சி இருந்ததுன்னா அந்த கட்டையை எடுத்து ஒரு ஆசாரியனை, ஒரு மரக்கட்டையை ஆளை கூப்பிட்டு, எப்பா இதில் ஒரு சின்ன சிலை செஞ்சு கொடுன்னு சொல்லி அதை செய்து அதை நீ தெய்வமாக நீ வணங்குற. அப்போது ஒரே அந்த மரக்கட்டை அதை பலவிதமான பயனுக்கு பயன்படும் போது நீ இப்படி பண்ணுறியே. கல்லை கொண்டு வந்து படிக்கல்லாக போடுற, அதே கல்லில் சிலையாக செய்து நீ என்ன வணங்குற? எப்படி இது நியாயமா? நான் யார்? அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் அல்லவா? எனக்கு உருவம் எது? நீ என்னை பார்த்தா செத்துருவ, நீ என்ன பார்க்க முடியாது. நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன். எனக்கு அபிஷேகம் பண்ண நீ யார்? நான் தான் உனக்கு அபிஷேகம் பண்ணுவேன். ஆவியினால், பரிசுத்த ஆவியினால், ஹோலி ஸ்பிரிட்டினால் உன்னே நான் உனக்கு அபிஷேகம் பண்ணுவேன். நீ என்னை தொட முடியாது, நீ என்னை பார்க்கவே முடியாது. நீ என்னை பார்த்தால் செத்துருவ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது பெரியமானவர்களே. அப்போது இது போல் தான் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? அவர் நம் வாழ்க்கையில் செய்த சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் அவரால் முடியும். ஏன்னா அவங்கவுங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை எவ்வளவு வாங்கினாங்களோ அவ்வளவு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் முடியும்னு சொல்லிட்டு அவர்கள் ஆண்டவரை குறித்து முழுவதும் அறியாதபடி, தேவனுடைய வல்லமையை முழுவதும் தெரிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் ஆண்டவரை இன்னும் அறியலை. அவர் சொல்கிறாரு, தேவனை அறிகிற அறிவில் இன்னும் வளருங்கள். அதுக்கு தான் நம்ம சத்தியத்தை படிக்கணும். சத்தியத்தை நாம் வாசித்தால் தேவனுடைய வல்லமை, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்னன்றதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த குருடனை போல நாம் கொஞ்சமாக நாம் பார்த்துட்டு நம்முடைய மூளைக்கட்டுன அறிவில் நாம் தேவனை நாம் ஆராதிக்காத படிக்கு உண்மையான தெய்வத்தை, உயிருள்ள தெய்வத்தை நாமும் உண்மையோடும் உயிரோடும் நாம் ஆராதிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? காட் பிளஸ் யூ.